ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுக தயவுனால தான் பார்த்தீங்கன்னா, அதிமுக முதுகுல சவாரி ஏறி தான் வந்து பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய முடியும்னு சொல்லிட்டு தான் அவங்க எண்ணமாக இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சப்போர்ட் பண்ணுற பாஜக எதுக்கு ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அம்மாவால் அடையாளம் கட்டப்பட்டார். அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்கிட்ட கட்சி போனாலோ சசிகலாட்ட போனாலோ கட்சியை பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எப்படி வந்து வழிநடத்துகிறாங்களோ அதே மாதிரி நடத்திடுவாங்கன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா பாஜக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி வழிநடத்துறதுனால பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியவே தலைவராக வச்சுருந்தா அந்த கட்சியோட டச்சில் இருக்கலாம். கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பயமுறுத்தி இப்போ ரைட்லாம் விடுறாங்கல்ல. இப்போ எடப்பாடி பழனிசாமி சம்பந்தி வீட்டில் ஐடி ரைடு. ஸோ எடப்பாடி பழனிசாமியை ஒட்டுமொத்த கட்சியவே ஒரு பதட்டத்திலே தான் வச்சுருக்காங்க தவிர்த்து எப்பயுமே ஒரு பதட்டம். ஸோ ஆனால் ஓபிஎஸ் சசிகலாட்ட போனால் கட்சி முழுமையாக பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அப்படியே வழி நடத்துகிறோம் அதே மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கலாக போயிடும். அது வந்து பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிக்கல். ஜெயலலிதா பாணியில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்றதை பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறது பெரிய லெவலில் இம்பேக்ட் இல்லை. ஏன்னா வந்து அவங்க ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது. எடப்பாடியார் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. இப்போ ராமலிங்கம்ன்றவர் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட சம்மந்தி. அவர் வீட்டில் ரைடு விட்டோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பதட்டம் தான். அதே மாதிரி சேலம் இளங்கோட்லேயும் ரைடு. அதே மாதிரி இந்த கொடநாடு விஷயமா பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபோன் கால் ரெக்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா மத்திய அரசிட்ட தான் கேட்கணும். மத்திய அரசு தந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சிக்கலாயிரும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ ஓபிஎஸ்க்கு சப்போர்ட் வந்து டெல்லி பண்ணலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார். அவர் இப்போ வளர்த்து விட்டோம்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா வளர்ந்துருவான்ற ஒரு பயம் பார்த்திங்கன்னா டெல்லிக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபேமஸ் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.